தக்லீத் என்றால் என்ன? தக்லீதை யாரோ மாத்தி வாசித்தான், தப்லீக் என்று தெரியாது சொல்றாங்க. தப்லீக் பத்தி பேச போறாங்களா நாளைக்கு அப்படி காய்ச்சாங்களாம். தக்லீத், தக்லீத் என்றா மதுஹபின் அவசியம், ஒரு மதுஹபை பின்பற்றுதல். ஏன் தக்லீத்? மதுஹப் ஒன்று ஏன் தேவை? மதுஹப் தேவை எங்களை ஓனாய் பிடிக்காமல் இருக்க. மதுஹப் ஏன் தேவை? ஓனா எங்களை பிடிச்சிட்டு போகாம இருக்க. தக்லீத் என்ன? ஒரு தகுதியுள்ள ஆய்வாளர், தகுதியுள்ள ஒரு ஆய்வாளர், அவர் ஆய்வு செய்துவிட்டு தகுதியுள்ளவர், தகுதியுள்ளவர் 5ஆம் வகுப்பால் டாக்டர் ஆகலா, தகுதியான ஆளாய்க்கணும். சிலவன் நினைச்சிருவான் அவனும் புக்ஸ் எல்லாம் வெளியாக்குறான், டிவிசில பேசுறாரு, சட்டலைட்ல பேசுறாரு, அவன் புத்திதான் இதாயிட மாட்டான். தகுதியான ஆளாய்க்கணும். அரபே வாசிக்க தெரியாதால், ஹரக்கத்தை ஒழுங்கா வைக்க தெரியாதால். சுபஹானல்லாஹ். இன்னொன்னு சொல்றேன், காதியானி சியாம் ஒரு பக்கத்துடுமே, பண்டி இருக்குதுல்ல, பள்ளியில பண்டிகையில பேசினதுக்காக கோய்ப்பாங்க தெரியா, அது சொல்ல வேண்டி வருது. பண்டி ஒருத்தர் ஆய்வு செஞ்சாரு, ஊரு பேரு தேவையில்லை, ஆள் தேவையில்லை, சும்மா சொல்றேன். ஆய்வு செய்தாரு. ஆய்விட முடிவு என்ன? பண்டிட்டு இறைச்சம் தான் அல்லாஹ் ஹராம் பண்ணிக்கான். ஈரல், பாபத், கொடல், கிட்னி, மாங்க, இதெல்லாம் அது ஹராம்னு வந்து இல்லையா? ஏன் குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் லஹ்முல் ஹின்சீர், பன்றியின் மாமிசம் வந்திருக்கான். மாமிசத்தை மட்டும் தானே சொல்லிக்கு, கொடலை சொல்லிலே, சில்லர் ஐட்டம் சொல்லிலே, காலை பத்தி சொல்லிலே, முள்ளுகளை பத்தி, மூளையை பத்தி சொல்லிலே. அப்ப அத பாவிக்கிறதுல பிரச்சனையும் இல்ல, எழுதிட்டாருங்க. இஜ்மா இல்லாம போனவர், அவர் இஜ்மா இல்ல, ஆயத்து வளப்பட்டுச்சு மறுபக்கத்துக்கு. இஜ்மா இல்ல, சொந்த புத்தியில போய் பார்த்தார். எல்லாருக்கும் மாத்தமா புதிய ஆய்வு, புதிய ஆய்வு. பால்கள் கேட்டாங்க, அப்ப உம்மும்மையும் கல்யாணம் படிக்கலுமே, பா உம்மும்மா மாப்பிள்ளை இல்லாம இருக்கிறா, வாழ்வு கொடுத்துருவோம். ஏப்பா அல்லாஹ் சொல்றா, உம்மதான் திருமணம் முடிக்க ஹராம் பண்ணான், உம்மும்மா ஹராம்னு சொல்லி இல்ல. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள். அஜிதாதுக்கும் ஜெத்தாத்துக்கும் வரல. அப்படி பாட்டிமார்களை திருமணம் முடிக்கிறது ஹராம் எங்கேயும் வரல. இங்க பன்றியின் மாமிசம் மட்டும் வந்திருக்குது, அங்க தாயன்னு மட்டும் வந்திருக்குது, பாட்டி வரல. முடிகளை அப்பதான் முழிச்சாரோ, பிள்ளையா போயிட்டு. ஆனா இன்னும் விலங்கல், அது இஜ்மாவை விட்டுட்டு போய் ஆய்வு செய்ய போனதாலதான் அந்த படுகொலியில விழுந்தன்னு இன்னும் விலங்கல்ல. ஷியா அவன் ரஜா கொள்கையில் இருக்கிறான், இஜ்மாவுக்கு அங்கிட்டு போனதால. காதியானி அவன் இஜ்மாவுக்கு அங்கல போனதால புதிய நபி எதிர்பார்த்திருக்கிறான். இவரு பன்றி சில்லர் ஐட்டம் எல்லாம் ஹலால் என்ற கருத்து போயிட்டு மறுக வந்தாரு, போயிட்டு வந்தாரு. இஜ்மா அந்த பாதுகாப்பு வேலையை மீறினால் ஆபத்து. இதனால் தான் அக்காலத்தில் உள்ள மிக பெரும் அறிஞர்கள் இஜ்மா குர்ஆன் ஹதீஸுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஒரு கோட்டை. என்ன பாருங்க, ஷியாக்களுடைய அந்த காலத்துல பிரிவினை ஏற்பட்ட காலத்துல நிறைய பொய் ஹதீஸ் விட்டான். நீங்க நினைக்காதீங்க, நான் சொன்னேன் இந்த ஷியாவோட கருத்து பலன் அப்ரஹல் அர்ல ஹத்தா யதனலி, நான் சும்மா சொன்னேன். முஸ்லிம் ஷரீஃபுடைய முன்னுரையில் இருக்குது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாபிர் இப்னு யஸீத் அல் ஜுஅஃபி என்ற அறிவிப்பாளரை பத்தி எழுதும் போது இந்த சம்பவத்தை எழுதுறான். முஸ்லிம்ல இருக்குது, நல்லா கேளு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிஞர் பெருமக்கள் அந்த காலத்துல ஷியாக்கள் அரசியல் பிரிவுகள் ஏற்பட்ட நேரம் நிறைய பொய் ஹதீஸ் உருவாக்கினாங்க. ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட சப்போர்ட்டர்ஸ், அவங்க அதுக்கு சார்பான ஆயிரக்கணக்கான ஹதீஸ பொய்யா கட்டினாங்க. இன்னொரு குரூப் அவருக்கு எதிரான ஆட்கள், அவருக்கு எதிராக எத்தனையோ ஹதீஸ கட்டினாங்க, பொய் ஹதீஸ்.
நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் வந்துச்சு. இதுவும் எதிரிகள் பின்னுக்கு இருந்து அடிச்ச இன்ஜெக்ஷன் தான், யகூதிகள் உருவாக்கினதான். அறிஞர்கள் அந்த நேரம் என்ன செஞ்சாங்க? அறிவிப்பாளர் வரிசையை காட்டு என்ற ஆயுதத்தால பொய் ஹதீசுகளை பிடிச்சிருந்தாங்க. யார் உனக்கு சொன்னது? அவருக்கு யாரு சொன்ன? ரசூலுல்லாஹ் அவருக்கும் சனது காட்டு. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரிகளை பிடிச்சு கட்டுப்படுத்தினாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப பொய் ஹதீஸ் வாரல்ல, பழைய எழுதின பொய் ஹதீஸா இப்ப விக்குது. ஒரு கண்ட்ரோலும் இல்ல, கட்டுப்பாடும் இல்ல. இன்னைக்கு இந்த கண்ட்ரோல் இல்லாத பாட்டி சில அரபு நாடுகள் எப்படி இன்னும் வர இருக்குது ஐட்டம் பாதிதான் இறங்கி இருக்குது. அரபு நாட்டில் இப்ப மகரிபே கசுறு செய்தானாம். கசுறு மகரிபே சுருக்குறானாம். அட இஷாவை 2 சுருக்கலாம், லுஹர் அசர் 2 சுருக்கலாம், மகரிப் 1.5. மகரிப் எப்படி சுருக்குற? 2 ரக்காத்தாம். அது மேலுமா? அதுவும் மேலுமா? இப்ப அதுவும் வந்தாச்சு. இன்னும் இது போல ஏராளமான விஷயம். அறிஞர்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சஹீஹான ஹதீஸ்களுக்கும் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் பிழையான அர்த்தங்கள் கொடுத்து, பிழையான கருத்துகள் கொடுத்து, தப்பான வழியில் முஸ்லிம்களை திசை திருப்பி அப்பாவி மக்களை வழிகேடுகளில் கொண்டு போய் தள்ளிவிடாமல் இருக்கத்தான் இஜ்மா அந்த மதிலை அமைத்தார்கள். தனி மனிதனுடைய வாழ்விலே பிழையான சிந்தனைகள் வராமல் இருப்பதற்காகத்தான் ஒரு மதுஹபை நீங்கள் பற்றி பிடியுங்கள். சலபுகளுடைய காலத்திலே இருந்த ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலே இருந்த சிறந்த அந்த மாபெரும் அறிஞர்களுடைய ஒரு மதுஹபுக்கு கீழே இருங்கள் என்று ஒரு மதுஹபை வலியுறுத்தியதும் நாங்கள் பிழையான வழிகளில் போகாமல் இருப்பதற்குத்தான். அதனால இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு தெரியும் இந்த 2 தான் எங்களுக்கு தடையா இருக்குது. இஜ்மா ஒரு தடை, மதுஹபு ஒரு தடை. எங்களை நினைச்சதெல்லாம் செய்யலாம் இருக்கு, இது 2ஆலையும் தான். இதனால் இதை குறி வச்சுதான் அவங்களோட செல் எல்லாம் அடிக்கிறாங்க. அவங்களோட செல் அடிக்கிறாங்க, அவங்களோட ஆயுதங்களால தாக்குறாங்க. இஜ்மாவுக்கும் மதுஹபுகளுக்கும் தான். அது 2ஐயும் வீழ்த்தினா முஸ்லிம் சமூகத்தை லேசா நாசப்படுத்தி, அதனாலதான் குறி வைக்கிறான். மதுஹபுகள் அவங்களுக்கு நஞ்சி. யாருக்கு? இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு. இப்ப அகப்பட்டு இருக்கிறவங்க அப்பாவிகள் தெரியாம மாட்டிக்கிட்டான். விரோதிகளுக்குத்தான் நஞ்சி, அவனுக்குத்தான் இதோட பாரம் தெரியும். பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இது இருக்குது. நாங்க நினைச்சதெல்லாம் சொல்லி மக்களை வழி நடத்தலுக்கு ஒரு வழிக்கு திருப்ப முடியாமல் இருக்கிறது. அவர்களுக்குத்தான் மதுஹபுகள் ஒரு தலையிடி. இதனால் என்ன செய்யறான்? இமாம்களை ஏசி பார்த்தான், அதுவும் சரி வரல. ரசூலுல்லாஹ் காலத்துல மதுஹப் இருந்தான்னு கேட்டான், சஹாபாக்கள் காலத்துல மதுஹப் இருந்தான்னு கேட்டான், அபூ ஹனீஃபா இமாமோட வாப்ப இந்த மதுஹப்னு கேட்டான், ஷாஃபி இமாமோட வாப்ப என்ன மதுஹப்னு கேட்டான். இப்படி எல்லாம் கேட்டு நம்பிக்கையை தகர்க்கிறதுக்கு இதுல சில அப்பாவிகள் மாட்டிக்கொண்டான். எல்லா ஐட்டம் முடிஞ்சது. இப்ப ஆபாசம் ஈக்கம் என்னவா? ஆபாசம் பாத்தீங்களே, ஆபாசம் காட்டினா பாவம். ஆபாசம் அரசியல் பொலிட்டிக்கல் இருக்கு இல்லையா, இதுல தனக்கு எதிராக வரக்கூடிய வேட்பாளர் வெற்றி அடைவான் என்று தெரிஞ்சா அவரை விழுத்து அவரை மக்களிட பார்வையில் இந்த கவிழ்க்கிறதுக்கு பல சூழ்ச்சிகள். அதில் ஒன்றுதான் பாலியல் குற்றச்சாட்டு. அமெரிக்காவோட ஜனாதிபதி அவர் தெரிந்தாரே, அவரை திடீர்னு ஒருத்தரை ஜாயின் பண்ணி ஒரு காலத்துல பெரிய ஃபேமஸா போச்சு. கட்டினவர் நல்லவர் அல்ல, அவர் ஹலாலா நிக்காஹ் செஞ்சவர் அல்ல, அவர் அதை விட பெரியவர். அவனுக்கு சோடிச்சதுக்குன்னா அவன் எலெக்ஷன்ல வந்துடக்கூடாது. இது போல இப்ப பாலியலை பேசினா வாயடைச்சிருவாங்க. அதுக்குள்ள எல்லாம் பாலியல் கடதைகள் இருக்குது, செக்ஸ் இருக்குது. என்னதுக்காக? வேறு மார்க்கம் இல்ல. இதை ஒட்டச்சாத்தான் உள்ளுக்கு வைத்து சமூகத்தை கையில் எடுக்கலாம், முஸ்லிம்களை ஃபசாதாக்கலாம். அதனால ஒரே வழி, இதையாவது சொல்லி மதுஹபுகளை பற்றிய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து தகர்ப்போம். இவ்வளவு காலம் இந்த கிதாபு ஸ்ரீலங்கால அச்சடிக்கல, லெபனான்ல, சவுதியில தான் அச்சடிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டிகளும் இருக்குது.
நீங்க மஸ்ஜிது நபவியில சைட்ல போயிட்டு பாருங்க, பெண்ணா பெரிய லைப்ரரிக்கு அதிலே இவங்க சென்ன எல்லா கிதாபும் இருக்குது. இதுல பாலியலும் செக்ஸும் தான் நீ அங்க கொடுத்து வைப்பானா? அரபிக்கு விளங்கு இல்லையா? இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இவரை தான் ஃபர்ஸ்ட் விளங்கிக்கு செக்ஸ் நீல ஆயிரக்கணக்கான வருஷம் ஓதி கொடுக்கிறாங்க, இவரை தான் விளங்கிக்கு. நான் சொன்னேன் கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்க, கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்க. வெள்ளப்படவை கருப்பன்றான். அப்ப என்ன இருக்குது? நீ கண்ணாடி கருப்பா போட்டிக்கிறாய், வெள்ள கருப்பா தான் தெரியும். சட்டமாக சொல்லப்பட்டதை இப்படி ஒரு நிலைமை உருவானால் அதற்கு இது மருந்து, இப்படி ஒரு காரியம் நடந்தால் அதுக்கு இது மருந்து. இப்ப அந்த சட்டத்தை பாலியலாக சித்தரிச்சு காட்டு. ஒரு ஆள் போனா நாம் அப்படி ரோட்ல போனா நாம் ஒரு இடத்துல இருந்து சத்தம் வருதாம், கழுத வெட்டு, கைய வெட்டு, காலை வெட்டுன்னா இவன் பார்த்தா நாட்டை கொள்ளையோடு நடக்குது. எவனையும் சொல்றான், போன் பண்ணா போலீஸுக்கு, போலீஸால வந்து பார்த்தா டைலர் ஷாப். அவன் என்ன கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொல்லுவான், டைலர் ஷாப்ல வேற என்ன சொல்லுவான்? இது போல இவட சட்டமாக எது சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்களை பாலியல் கதைகளாக சித்த சில விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டிடுச்சு. ரொம்ப வினோதம் அவர் சொல்ல கருத்துக்கள், ரொம்ப வினோதம், ஆச்சரியம். ஆணிமன் ஒரு பதத்தை காட்டினா, ஆணிமனுக்கு புதுவடிக்கு ஆணிமனுக்கு ரெண்டு அடிக்கணுமா, அதுல போட்டிக்கு ஆணிமம் விஹாரி. ஆணிமம் வந்தா மௌலவின்னு தர்ஜமா பண்ணிக்கிறேன், மௌலவி மாதிரி ரெண்டு அடிக்கலாம். தொழுகையை முறிக்கிற பாடத்தில் வருது, இது தொழுகையை முறிக்கும் காரியம் என்று அறிஞ்ச ஒருவர் அந்த காரியத்தை செய்தால் தொழுகை முறியும். அங்கேயும் ஆலிமன் தான் நிக்கிறேன். நான் கேட்டேன், அப்ப மௌலைமாறு மட்டுமா தொழுக முடியும், அடுத்தாக்கள் செஞ்சா முடியாதா? இங்க உள்ள ஆலிமுக்கு மௌலவியின் அர்த்தம் செஞ்சா அங்க உள்ள ஆலிமுக்கு நீ அதான் சொல்லணும். பச்சை மொட்டையான அர்த்தங்கள், பொய்யான அர்த்தங்கள். நோக்கம் என்னவென்றால் காரியத்தை சாதிக்க பெரும் சுவராக இருக்குது இஜ்மாவும் மதுஹபுகளும். இவங்களோட காரியங்களை நினைத்ததை சாதிக்க முடியாமல் இருக்குது. அதனால் அதனுடைய நம்பிக்கை மக்களுடைய உள்ளத்தில் இருந்த தகர்த்து அவங்களுக்கு பின்னால அணி சேர்க்கிறதுக்கான முயற்சி, வேற எதுவும் அல்ல, வேற எதுவும் அல்ல. ஒரு 3 வாரத்துக்கு முன்னால